கோவிட்க்கு அப்புறம் இருமல் வந்துச்சுன்னா ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருமலாக வருது. சளி வந்துச்சுன்னா வந்துட்டே இருக்குது. முன்னெல்லாம் ஒரு வாரத்தில் சரியாயிடுற அந்த இருமலோ சளியோ ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. அது கோவிடுக்கும் வேக்சினுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை எதனால் அப்படி வருது மேம்? வேக்சின்னால இது வருது, வேக்சினால் அது வருது, நிறைய கேள்விப்படுறோம். சில உண்மைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் போஸ்ட் வைரல் பிராங்கோஸ்பாசம்னு சொல்லுவோம். அதாவது இந்த காற்று போகிற அந்த வழி இருக்கு பாருங்க, அது புண்ணாயிடுது. இந்த கொரோனா மாதிரி நிறைய வைரஸஸ்னால புண்ணாயிடுது. ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் women have started smoking. Smoking in women has definitely increased. அவங்களும் வேலைக்கு போகிறதுக்காக இப்போ வெளியில் வராங்க. எக்ஸ்போஷர், இப்போ நீ ஸ்ட்ரெஸ்னால நீ ஸ்மோக் பண்ணுற, எனக்கும் ஸ்ட்ரெஸ், நானும் ஸ்மோக் பண்ணுறேன். விசில் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் தீவிர சிகிச்சை மற்றும் நுரையீரல் நிபுணர் மருத்துவர் பாலா பிரகாஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். ஸோ நுரையீரல் நிபுணர் அப்படிங்கிற வகையில் நுரையீரல் பற்றி நிறைய டீட்டெயிலான விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நுரையீரல்ங்கிறது நம்மளோட ஒரு ஹியூமன் பாடியில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பார்ட், எதனால்? ஸோ நுரையீரல் உடம்புல 2 உண்டு, ரைட் அண்ட் லெஃப்ட். எல்லா ஆர்கன்ஸும் என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் அஃப்கோர்ஸ். அப்போ நுரையீரலும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிர் வாழறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உள்ள காற்று போயிட்டு அது உள்ளே போகும்போது ஆக்சிஜனாக உள்ள எடுத்துட்டு அதை கார்பன் டை ஆக்சைடு உடம்புலேருந்து வெளியில் கொண்டு வருது இந்த ஆர்கன் தான். ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த நுரையீரலுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் என்ன மாதிரி கேசஸ் அதிகமாக பார்க்குறீங்க? ஒரு மேஜர் ஃபேக்டர் தட் ஹஸ் சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லணும்னா கோவிட் வந்தது தான். ஸோ கோவிடுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வரக்கூடிய எந்த விதமான இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், இல்லை இருமல், சளி, இதெல்லாம் சாதாரணமாக வந்துட்டு போயிட்டு இருந்தது. இப்போ ஐ ஃபீல் இந்த கொரோனா கிட்ட இருந்து எல்லா மற்ற வைரஸஸும் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கு. தட் அவங்க இன்னும் கொஞ்சம் கூட பாதிப்பு ஏற்படுத்தலாங்கிற மாதிரி தான் இப்போ எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம், அந்த கொரோனானால பாதிக்கப்பட்டவங்க இல்லை அதை பார்த்தவங்க, அந்த பயம் டெஃபினட்டா மக்களுக்கடியில ரொம்பவே ஒரு பெரிய சேஞ்ச் தெரியுது. ஸோ கொஞ்சம் இருமல் ஜாஸ்தியானாலே பயந்து வந்துடுறாங்க இப்போ, விச் இஸ் குட் அண்ட் பேட். ஒரு சின்ன வயசுல இருக்கிறவங்க பயப்பட தேவையில்லை, அதே கொஞ்சம் வயசானவங்க பயந்து வர்றது நல்ல விஷயம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட் அண்ட் பேட். கோவிட்க்கு அப்புறம் இருமல் வந்துச்சுன்னா ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருமலாக வருது. சளி வந்துச்சுன்னா வந்துட்டே இருக்குது. முன்னெல்லாம் ஒரு வாரத்தில் சரியாயிடுற அந்த இருமலோ சளியோ ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. அது கோவிடுக்கும் வேக்சினுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை எதனால் அப்படி வருது மேம்? வேக்சினுக்கு டெஃபினட்டாக சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? வேக்சின்னால இது வருது, வேக்சினால் அது வருது, நிறைய கேள்விப்படுறோம். சில உண்மைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் most of the problems it is a hyper advertisement. அதை பற்றி நம்ம இப்போ we don't want to talk about it. ஓகே, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை. இப்போ இருமலே எடுத்துக்கிட்டிங்கன்னா we divided into acute, subacute, chronicன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வாரத்துக்கு கம்மியாக இருக்கிறது acute cough. ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ இருக்குது, அதனால வந்திருக்குன்னு அர்த்தம். 2 to 4 வாரம் பார்த்தீங்கன்னா அது subacute cough. அதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கலாம். 4 வாரத்துக்கு மேல இருமல் இருந்ததுன்னா அது கிரானிக் காஃப். டெஃபினட்டா ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும். என்ன கேட்டா அக்யூட்டை தவிர வேற எதுவா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பார்க்கறது நல்லது. எதனால ஏற்படுதுங்கிறத பார்த்துக்கணும். ஒன்று, இப்போ நம்ம சாப்பாடு நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே காற்று பார்த்தீங்கன்னா, நம்ம போற இடத்துல எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிறது, ஒரு அவேர்னஸ் இருக்கிறது நல்லது. பிளஸ் யார் போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மளுக்கு நுரையீரல்ல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சவங்க, எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க மாஸ்க் எப்பயுமே கூட்டத்துக்குள்ள போகும்போது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது இந்த கொரோனானால அந்த அவேர்னஸ் நிறையவே கிரியேட் ஆயிருக்கு, ஒரு நல்ல விஷயம். புரியுதுங்களா? பட் ஆனா இருமல்னு வந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு கம்மியா ஒரு ஃபீவரோட சரியா போயிடுச்சுன்னா விட்டுடலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி 6 வாரமெல்லாம் இருந்தா கண்டிப்பா ஒரு நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட பாக்குறது நல்லது. சளியோட இருந்தாலும் சரி, சளி இல்லாம வறட்டு இருமலா இருந்தாலும் சரி, பாக்குறது நல்லது. இப்போ அந்த மாதிரி 6 வாரங்களுக்கு மேலே இருமல் இருக்கவங்களுக்கு நீங்கள் டயக்னைஸ் பண்ணும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது? ஓகே, ஸோ நிறைய விதங்கள் உண்டு, சரிங்களா? ஒன்று ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கறது போஸ்ட் வைரல் பிராங்கோஸ்பாசம்னு சொல்லுவோம். அதாவது இந்த காற்று போகிற அந்த வழி இருக்கு பாருங்க, அது புண்ணாயிடுது. இந்த கொரோனா மாதிரி நிறைய வைரஸஸ்னால புண்ணாயிடுது. ஆல் வி ஹாவ் டு டூ இஸ், வேற எந்த பெரிய பிரச்சனையும் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு இன்ஹேலர் போட வேண்டி இருக்கும். எஸ், அந்த இன்ஹேலர்ல ஸ்டீராய்ட்ஸ் இருக்கு, எனக்கு எதுக்கு ஸ்டீராய்டு கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. என்னோட ஆர்கியூமெண்ட் என்னன்னா, அதுக்கு அப்போ நான் கொடுக்கக்கூடிய அளவு ஸ்டீராய்டு இன்ஹேலர் இங்கேயோட நின்றுடும். அதை ஒழுங்காக எடுத்துக்கலன்னா வாய் வழியாக ஸ்டீராய்டு எடுத்து உடம்பு பூரா போகிற அளவுக்கு சாப்பிட்டா தான் அது சரியாகும். ஸோ அதனால இது எவ்வளவோ பரவாயில்ல.
இருமல் இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்ததுன்னா வெறும் இருமல்னால என்ன வந்துட போகுதுன்னு நினைக்காதீங்க. நிறைய பிரச்சனை இருக்கு. அதே ப்ரெக்னெண்ட்டாக இருந்து டெலிவரி பண்ண லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 இயர்ஸ்ல இன்கான்டினன்ஸ் இருக்கும். திரும்ப திரும்ப யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். அதே மென்னாக இருந்தால் ஹெர்னியா வந்துடும் இருமி. ஸோ வெறும் இருமலுக்கே நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. ஸோ ட்ரீட் பண்ணிக்கிறது டெஃபினட்டாக நல்லது. ஸோ ஒன் திங் தட் வி காமன்லி சி இஸ் போஸ்ட் வைரல் bronchospasm. இன்னொன்று வந்து வேற நிறைய விஷயங்கள்னால உடம்ப பார்த்துக்காம இருக்கிறவங்களுக்கு டிபி வரலாம். இந்தியாவில் இட் இஸ் ரேம்பண்ட். 3 வாரத்துக்கு மேலே இருமினாங்கன்னா டிபி இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுங்கிறது இட்ஸ் கம்பல்சரி. ஸோ தோஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐ வெரி காமன்லி சி. முன்ன ஆஸ்துமாங்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. வி ஹவ் அடல்ட் ஆன்செட் ஆஸ்துமானே ஒரு என்டிட்டி இருக்கு. ஒரு 30 வயசுல 40 வயசுல கூட ஆஸ்மா வருது. அலர்ஜிஸ் இல்லாமையும் வரலாம். ஸோ அதை நாங்கள் நிறைய பார்க்குறோம் இப்போ. ஸோ ஒரு 10 நாளைக்கு மேலே இருமிட்டு இருந்தீங்க, வரட்டு இருமலா இருந்தாலும் ஒரு டாக்டரை பார்க்கறது நல்லது. இப்போ நுரையீரல் பற்றி இவ்வளோ விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். நுரையீரலாக பெருசாக அஃபெக்ட் பண்ணுறது ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து எவ்வளோ அவேர்னஸ் நம்ம எங்கே போனாலுமே அதை பற்றி அவேர்னஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் ஸ்மோக்கிங் குறைஞ்ச பாடம் இல்லை. பார்க்குற இடத்துல எல்லாரும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் இதுக்கு மேலே என்ன தான் அவேர்னஸ் கொடுக்க முடியும்னு ஒரு அயற்சியே ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஸோ இந்த விஷயம் வந்து எஸ்பெஷலி வென் ஒரு பேஷண்ட்டாக என்கிட்ட வரும்போது ஐ கைண்ட் ஆஃப் டாக் டு தெம் அபவுட் இட். புரியுதுங்களா? அதாவது அவங்களுக்கு புரிய வைக்கணும். என்னன்னா இப்போ என்னோட அம்மா அப்பா, அதாவது இப்போ 70 வயசு 75 வயசு இருக்கிறவங்க, அவங்களுக்கு 20-25 வயசு ஆகிட்டு இருக்கும்போது ஸ்மோக்கிங்கிறது இன்னைக்கு நம்மலாம் எழுந்து காஃபி குடிக்கிற மாதிரி அப்படி இருந்தது. அப்போ அதோட நன்மை தீமைகள் எதுவுமே அவங்களுக்கு தெரியல, அதனால பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ 25 வயசுல இதோட எல்லா கெடுதலையும் தெரிஞ்சுட்டு போய் பண்றதுல அர்த்தமே கிடையாது. ஸோ தே ரியலி ஹாவ் டு திங்க் இந்த சாய்ஸ் அவசியமா வேண்டாமா அப்படின்னு. அதை பற்றி பேசுவேன் நான். ரெண்டாவது, ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்கிறவங்கள ஒரே நாளில் நிறுத்த சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் வீண் பண்ணி எடுக்கிறது தான் பெஸ்ட் வே. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் குடிக்கிறவங்கள அவங்கள்ட்ட சொல்லணும் அடுத்த ஒரு மாதத்துக்கு 8 சிகரெட். ஏன்னா நம்ம இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேக்கெட்டில் 10 சிகரெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது 8 குறைங்க, அடுத்த மாதம் 6 குறைங்க. இப்படி ஒரு 4 இல்லை 5 மாதத்துக்குள்ளே அதை நிறுத்துறதுக்கான நல்ல வாய்ப்பு உண்டு. இப்படி பண்ணும்போது அதோட சைட் எஃபெக்ட்ஸும் அந்த விட்ராவல் சிம்டம்ஸும் இல்லாமல் எடுத்துடலாம். கஷ்டம் தெரியாது. ஒரே ஒரு பிரச்சனை, கொஞ்சம் வெயிட் கெயின் வரலாம். அதை பற்றி நம்ம பேசணும் பேஷண்ட்ஸ் கிட்ட. அது ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு தடவை லங்ஸ்ல பிரச்சனை வந்து கஷ்டப்பட்டவங்க இப்போ ரொம்ப ஈஸியாகவே ஸ்மோக்கிங் விடுறாங்க. அதில் ஒரு நன்மை தெரிஞ்சாலும் women have started smoking. Smoking in women has definitely increased. And இன்னொரு வரிசம் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் இல்லாமல் நான் ஸ்மோக்கர்ஸுக்கே இப்போ லங் கேன்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாமே வருதுன்னா அது எதுக்கு போய் பண்ணிக்கிட்டு. இன்னொரு விஷயம் பேஷண்ட்ஸ் அடிக்கடி கேட்கறது என்னன்னா, நான் சின்ன வயசுல ஸ்மோக் பண்ணேன், எஸ்பெஷலி இப்போ இந்த 50-55 ஏஜ் வரும்போது நான் ஸ்மோக்கிங் விட்டு எனக்கு 6 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஏன் எனக்கு இன்னும் இருமல் இருக்கு, ஏன் எனக்கு ஸ்மோக்கிங்னால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க, நான் தான் விட்டுட்டேனே அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அவேர்னஸ் இருக்கணும்னா, அதாவது நான் ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் ஸ்மோக்கிங் நிறுத்துறேன், இன்னையிலேருந்து 12 வருஷம் கழிச்சு அந்த இப்போ எனக்கு இப்போ 43 வயசு ஆகுது, இப்போ எனக்கு 12 வருஷம்னா எனக்கு 55 வயசு ஆகும்போது என்ன மாதிரி 55 வயசுல இருக்கிற இன்னொரு லேடி, இந்தியன் லேடி ஹூ ஹஸ் நெவர் ஸ்மோக்ட், அவங்களுக்கும் எனக்கும் லங்ஸ்ல வந்து புற்றுநோய் வரதுக்கான அந்த சான்சஸ் வந்து சேம் ஆகுமே தவிர, இந்த 30 வருஷமோ 20 வருஷமோ நான் ஸ்மோக் பண்ணதுனால என் லங்ஸ்ல ஏற்பட்டிருக்க அந்த பாதிப்பு கேன் நெவர் கோ அவே. 12 வருஷம் கழிச்சு ரிஸ்க் ஆஃப் கேன்சர் பிகம்ஸ் த சேம். மற்றபடி இந்த ஸ்மோக்கிங் அதனால ஏற்பட்ட பாதிப்பு, அது வி கால் இட் அஸ் chronic obstructive pulmonary disease, COPDன்னு சொல்லுவோம். அது வந்ததுன்னா வந்தது தான், அதுக்கு மருந்து எடுத்து தான் ஆகணும். பெண்கள் அதிகம் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க, அது வந்து இப்போ இந்த கல்ச்சர் சேஞ்ச், மாடர்ன் லைஃப் அப்படிங்கிற காரணத்தினாலயா இல்லை அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அந்த மாதிரி பார்க்குறீங்களா? ரெண்டுமே. இட் ஹஸ் பிகம் பிகாஸ் த மோர் வெஸ்டர்னைசேஷன், குளோபலைசேஷன், அவங்களும் வேலைக்கு போகிறதுக்காக இப்போ வெளியில் வராங்க, எக்ஸ்போஷர். இப்போ நீ ஸ்ட்ரெஸ்னால நீ ஸ்மோக் பண்ணுற, எனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை நானும் ஸ்மோக் பண்ணுறேன். It's a fashion statement as well as it's a stress buster. The younger generation still have this feeling. அதை நிறுத்தணும் நம்ம. இப்போ ஸ்மோக் அதிகமாக பண்ணுறதுனால கேன்சருங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயம் அப்படின்னா, அது இல்லாமல் வேற என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் மேடம் நுரையீரலில்? ஸோ நுரையீரலை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் காசஸ் அந்த க்ரானிக் ப்ராப்ளம், அதாவது ரொம்ப நாள் ஸ்மோக் பண்ணி அந்த எண்ட் ஸ்டேஜ் பேர் தான் chronic obstructive pulmonary disease. பட் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக டஸ்ட் அலர்ஜியிலேருந்து ஆஸ்மா இருக்கிறவங்க எல்லாரோட சிம்டம்ஸும் ஜாஸ்தியாகும். கண்டிப்பாக இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் வொர்த் என்னை பொறுத்த வரைக்கும்.
இப்போ ஆல்கஹால் கூட ஒன்ஸ் இன் அ வைல் எடுத்துக்கிறது, சோஷியல் ட்ரிங்கிங், இட்ஸ் அக்செப்டபிள். திஸ் அட் எனி லெவல் இஸ் நாட் அக்செப்டபிள். அண்ட் ஸ்மோக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இது லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படி கிடையவே கிடையாது. அந்த பேக்கெட்டில் போட்டிருக்க மாதிரி உடம்புல இருக்க எந்த ஆர்கனை வேணால் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அது ஒர்த்தே இல்லை அது கஷ்டப்படுறது. இப்போ ஸ்மோக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முன்னாடி பண்ணியிருந்தது லேட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது சொல்கிறீங்க. ஸ்மோக்கே பண்ணாதவங்களுக்கும் அந்த பிரச்சனை வருது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ அது ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஸ்மோக் பண்ணாலும் வரும்னா அது நான் பண்ணிட்டே போயிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொடுத்துருமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ த வே யூ காட் டு லுக் அட் இட் இஸ், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ லங் கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்மோக் பண்ணவங்களுக்கு இப்போ லங் கேன்சர்லேயே 4 விதம் இருக்குது சார். அதில் சிலது நல்லது, சிலது கெட்டது. அதாவது கெட்டதுன்னு எந்த சென்ஸில் சொல்கிறேன்னா, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணாது. இப்படி வரக்கூடிய அந்த லங் கேன்சர் ஸ்மோக்கர்ஸ்க்கு மட்டும்தான் வரும். அதே மருந்து ஈஸியாக ஒரு டேப்லெட்டில் குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட இப்போ லங் கேன்சர் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற லங் கேன்சர்ஸ் நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு தான் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, அடினோ கார்சினோமான்னு சொல்லுவோம். அந்த கேன்சர் வந்து ஏஷியன், அதாவது இந்தியனா இருந்து நான் ஸ்மோக்கராக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த மாத்திரையே கொடுக்க முடியும். அண்ட் அந்த மாத்திரையில நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஸ்மோக் பண்ணலினா தான் பண்ண முடியும். டெஃபினெட்லி இப்போ எனக்கு பேஷண்ட்ஸ் வந்து இப்போ லங் கேன்சர் டயக்னோஸ், அது ஒரு லைக் ஒரு மிடில் ஏஜ்டு இந்தியன் உமன், நான் ஸ்மோக்கே பண்ணதுலன்னு ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக வருவாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம், இது எல்லாமே உங்கள் ஃபேவரில் இருக்குமா? இது ட்ரீட்டபிள் டிசீஸ். நம்ம 1970s இல்லை, இப்போ 2024 இருக்கோம். இது ஒரு ட்ரீட்டபிள் கண்டிஷனாக ஆயாச்சு. அதுவும் ஏர்லி ஸ்டேஜில் பிடிச்சோன்னா அதை ஃபுல்லாக எடுத்துடலாம் சார். எடுத்துட்டா அவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. தே ஹேவ் த சேம் லாங்கிவிட்டி அஸ் எனிபடி எல்ஸ். ஸோ அதனால கண்டிப்பாக ஸ்மோக்கர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு லங் கேன்சர் வந்தால் இட்ஸ் அ ட்ரீட்டபிள் டிசீஸ். ட்ரீட்மெண்ட் வைஸ் அவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. லைக் அதோட ரெஸ்பான்ஸ், இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ரெஸ்பாண்ட் பண்ணும்ல, ஒன்றும் இல்லை, இப்போ சர்ஜரி பண்ணணும்னு நான் சொன்னேன். அந்த சர்ஜரியை தாங்கிட்டு வரத்துக்கு அவங்க ஹார்ட்ல இருந்து மற்ற ஆர்கன்ஸும் அவ்வளோ தூரம் வயபிளாக இருக்கும். அதே ஒரு ஸ்மோக்கரோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா அது இப்போ சர்ஜரி போகிறதுக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால என்ன நம்ம பண்ணனாலும் அது தாங்கும். அதுக்கே அது நல்ல விஷயம். டெஃபினெட்லி தெர் இஸ் நோ கியூர், நோ எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஏன் வந்து ஸ்மோக்கிங் பண்ணல அப்புறமும் ஏன் இந்த மாதிரி அவங்களுக்குலாம் லங் கேன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பொல்யூஷன் இருக்கு. ஸ்மோக்கிறது ஒரு விதமான பொல்யூஷன். நம்ம அதை சிகரெட்லேருந்து மட்டுமா ஸ்மோக் வருது? எவ்வளோ விதமான பொல்யூஷன்ஸ் ஏரில் இருக்கு. இப்போ சாப்பாடு வந்து நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் நான் சாப்பிட்றேன், இதுதான் என் வயிற்றுக்குள்ளே போகுதுன்னு. ஆனால் லங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம போகிற இடத்துலலாம் 24/7 நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம். அந்த மூச்சில் ஒரு செகண்டுக்கும் எவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் உள்ளே போகுது. அதை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணுறது அதோட வேலை. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ அதோட பாதிப்பை நம்ம தாங்கி தான் ஆகணும். அடுத்ததாக ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன மாதிரி சாப்பாட்டு முறைகள்னால லங்ஸ் அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு? ஓகே, மெயினாக என்கிட்ட பேஷண்ட்ஸ் கேட்குறத பற்றி நான் பேசுகிறேன். ஸோ மெயினாக வந்து எனக்கு ஆஸ்மா இருக்குது, நான் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? எனக்கு ஆஸ்மா இருக்குது, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? இப்படி தான் எனக்கு ஆஸ்மா இருக்குது, இருமல் இருக்குது, ஸோ நான் தயிரே சாப்பிடக்கூடாதா? கண்டிப்பாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ எதையுமே நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அணுகினோன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ ராத்திரி 10 மணி 12 மணிக்கு நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், அது சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து சாப்பிடுவேன்னா நடக்கிற காரியம் கிடையாது. அதே ஒரு 8 மணி 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சு உங்கள் சிஸ்டமை வார்ம் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி தயிரை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சில்லுன்னு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் வராது. ஸோ டெஃபினட்டாக கொடுக்கலாம். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு சளி ரொம்ப வருதே அது அப்படின்னு கேள்வி. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது மித்தா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் சில்ட்ரனுக்கு சொல்லலாம், அதாவது தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்க அந்த ஏஜ்ல இருக்க இன்ஃபென்ட்ஸுக்கும் அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஓரளவுக்கு தன்னோட சளியை இருமையை வெளியில எடுக்கிற அந்த எபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை, தாராளமாக கொடுக்கலாம். ஸ்மோக்கிங் மற்ற ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ் பற்றி சொல்லிங்க. இந்த மாதிரி எந்த பழக்க வழக்கமும் எல்லாமே கரெக்டாக இருக்கிறவங்களுக்கும் லங்ஸ் அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கா? டெஃபினட்டாக சரி. அது ஏன்னா அந்த அலர்ஜிஸுங்கிறதும் ஆஸ்மாங்கிறதும் இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். அது எஸ்பெஷலி அலர்ஜிக் ஆஸ்மா இட் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். ஸோ நம்ம அப்பா அம்மாவுக்கு அது இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்துதா அதை பார்த்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஒன்று, எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு லங்ஸில் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா இம்யூனைசேஷன். எப்படி இப்போ கோவிடுக்கு நம்ம தடுப்பூசி போட்டிருக்கறனால அதை பற்றி நிறையவே எல்லாருக்கும் புரியுது. அதே மாதிரி ஃப்ளூ காய்ச்சலுக்கான ஒரு தடுப்பூசி ஒன்று இருக்குது, நிமோனியா காய்ச்சலுக்கும் ஒரு தடுப்பூசி இருக்குது. அது வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு அது அப்ராப்ரியேட்டா அப்படிங்கிறத பார்த்து லங்ஸில் உங்களுக்கு ஆஸ்மா இல்லை வேறு ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அது உங்களுக்கு அப்ராப்ரியேட்டான்னு கேட்டு உங்கள் டாக்டர்கிட்ட பேசிட்டு போட்டுக்கிறது தப்பே இல்லை. இப்போ வேக்சினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தடுப்பூசிகள் லங்ஸை எந்த அளவுக்கு கேர் பண்ணி எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது? ஓகே, ஸோ இந்த நான் சொன்ன இப்போ இந்த 2 வேக்சின் பார்த்தீங்கன்னா அது ப்ரிவென்ஷன் இஸ் வெரி குட். ஆனால் இப்போது
ஃப்ளூன்னா பார்த்தீங்கன்னா H1N1 இன்ஃப்ளூயன்ஸாக்கு மட்டும்தான் வேக்சின் இருக்குது. அது போட்டால் மற்ற விதமான வைரஸஸ்ங்கிறது அது லட்சக்கணக்கில் இருக்குது சார். அதில் நம்மளே ஒரு 10-15 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் அந்த எதுக்கு இது ப்ரொடெக்ட் பண்ணணும்னா, இந்த H1N1ங்கிற மாதிரி அந்த வைரஸோட இன்ஃபெக்ஷன் ஒரு ஹை லெவலில் வந்ததுனா தான் பேஷண்ட் கெட் அட்மிட்டட் டு த ஹாஸ்பிட்டல். ஐசியூக்கு போகிற அளவு கூட அது டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் இப்போ நம்மள்ட்ட வேக்சின் இருக்கே தவிர எல்லாத்துக்கும் கிடையாது. But most of the other viruses do not get you sick to the point where you have to be hospitalized. So அதனால அதுக்கெல்லாம் தேவை கிடையாது. அதே மாதிரி நியூமோனியா காய்ச்சல் பார்த்தீங்கன்னா நியூமோகாக்சைக்கு ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதை போட்டிங்கன்னா மற்ற ஸ்டாஃபோ ஸ்ட்ரெப்போ மொத்த மாதிரிலே ஏன் வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் அதோட சான்சஸ் ரொம்ப கம்மி. இப்போ 10 பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்து நியூமோனியா வந்து பாக்டீரியல் நியூமோனியா வந்ததுன்னா அதில் குறைஞ்சது 6-7 பேருக்கு நியூமோகாக்சைனால் தான் வரும். அதனால தான் அதுக்கு வேக்சின் இருக்குது. இப்போ லங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் ரொம்ப சிவியர், என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம டாக்டர் போய் மீட் பண்ணணும்? ஸோ இட்ஸ் அ வெரி ப்ராட் கொஸ்டின். இது எப்படி பதில் சொல்கிறது தெரில. ஓகே, ஸோ உங்களோட நார்மல்சிலேருந்து எது மாறி இருந்தாலும் டெஃபினட்டாக டாக்டர் போய் பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களால் வந்துட்டு நல்லா இருக்கீங்க, உங்கள் வயசுக்கு உங்களால் 3 மாடி 4 மாடி முன்னே ஏறிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு வித்தின் அ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் உங்களால் அது ஏற முடியல அப்படின்னா யூ டெஃபினெட்லி ஹாவ் டு கோ சி அ டாக்டர். ஓகேவா? அதே மாதிரி செஸ்ட் பெயின், மூச்சு இழுத்து விடும்போது செஸ்ட் பெயின் இருந்தால் கண்டிப்பாக போகணும். எக்ஸாஷனல் செஸ்ட் பெயின், படி ஏறும்போது உங்களுக்கு மூச்சு நெஞ்சு வலி வந்ததுன்னா தட் கேன் பி பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். புரியுதுங்களா? பட் மூச்சு இழுத்து விடும்போது செஸ்ட் பெயின் வந்ததுன்னா தட் கேன் பி ஃப்ரம் யுவர் லங்ஸ். இட்ஸ் அ வெரி ப்ராட் வே ஆஃப் சேயிங் தட். ஓகே, இருமல்ல சளியில் ரத்தம் இருந்ததுன்னா டெஃபினெட்லி கோ சி அ டாக்டர். தட் இஸ் சம்திங் அட்லீஸ்ட் இன் இந்தியா ஐ கேன் சே ஃபார் ஷுர் இட் கேன் பி சம்திங் வெரி ப்ராப்ளமேட்டிக். போய் பார்க்கறது நல்லது. இதுதான் ப்ராடாக என்னால் சொல்ல முடியும். இப்போ ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது? சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் எந்த அளவுக்கு க்யூர் பண்ண முடியுது? டிபியே எடுத்துக்கோங்க. சரியா? நான் இப்போ ஒரு 10 பேஷண்ட் பார்த்தேன்னா அதில் வந்து 5 பேஷண்ட் டிபி, 5 பேஷண்ட் டிபி இல்லாமல் வராங்க. டிபி 1970 ட்ரீட்மெண்ட் கிடையாது. இன்னைக்கும் டிபினால இறந்து போகிறவங்க உலகத்தில் இருக்காங்க. டெஃபினெட்லி இட் இஸ் ஸ்டில் அ கில்லிங் டிசீஸ். பட் இப்போ ஒரு ஆஸ்மா பேஷண்ட் வந்தாங்களோ இல்லை வந்து சிஓபிடி பேஷண்ட் வந்தாங்கன்னா நான் அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிடுவேன், ஐ கேன் ஒன்லி ட்ரீட் யுவர் ஆஸ்துமா, ஐ கேனாட் கியூர் யுவர் ஆஸ்துமா. அது பண்ண முடியாது. ஆனால் டிபியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. டிபி இந்த காலத்தில் இட் இஸ் டெஃபினெட்லி அ கியூரபிள் டிசீஸ். ஸோ அந்த அப்ரோச் வந்து பேஷண்ட்ஸ்க்கும் சரி டாக்டர்ஸ்க்கும் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ மருந்தை ப்ராப்பராக எடுக்க வேண்டிய விதத்தில் எடுத்தால் தே வில் கெட் பெட்டர். ஸோ அந்த அட்வான்சஸ்லாம் இப்போ நிறையவே வந்திருக்கு. இப்போ முன்ன டிபி வந்து இப்போ டிபிங்கிறது ஒரு விதமான வியாதி தான். அது வந்து அந்த புண்ணு ஆறும்போது ஸ்கார் ஏற்படும். அந்த ஸ்கார்னால நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்னால் பார்த்தீங்கன்னா நான் டிபிக்கு மருந்து நல்லா தானே 6 மாதம் எடுத்தேன், 9 மாதம் எடுத்தேன், ஏன் எனக்கு இன்னும் ரத்தம் வருது அப்படிலாம் கேட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் முன்ன ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எம்பலைசேஷன்லேருந்து ஸ்டென்டிங்லேருந்து நிறைய விஷயம் இருக்குது. இந்தியாலையும் நல்லாவே அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட். இப்போ இன்றைக்கி இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க லங்ஸை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஃபுட்டுலேருந்து ஹேபிட்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் என்னென்ன விஷயங்கள் அவங்க கரெக்டாக பார்த்துக்கணும்? எந்த விதமான லங் பிரச்சனையும் இல்லாதவங்க they just live a normal healthy happy life. Like வந்து a certain amount of physical activity பண்றது, தன் வெயிட் வந்து தன்னோட பாடி வெயிட்டை வந்து ஓரளவுக்கு அந்த BMI 25ன்னு சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் 25 to 28 வச்சுக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் படி ஏறுறது, எலிவேட்டர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி அட்லீஸ்ட் படி ஏற முடியுதா இல்லையாங்கிறத செக் அடிக்கடி அந்த அவங்க ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறது, ஹெல்த்தி ஈட்டிங், டெஃபினெட்லி நோ ஸ்மோக்கிங். ஐம் ஆல் கேம் ஃபார் சோஷியல் ஆல்கஹாலிசம். அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அப்பப்போ குடிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் குடிச்சிட்டு இது லைக் டோன்ட் கெட் ட்ரங்க், அது தப்பு. ஸோ ஹேவிங் அ சோஷியல் ட்ரிங்க் இஸ் ஃபைன். இன்னொரு விஷயம் தட் ஐ ஷுட் மென்ஷன் இஸ், நிறைய பேர் இப்போ கேட்குற கொஸ்டின் என்னன்னா, நான் சிகரெட் குடிக்கல, சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது இல்லை, பட் வேப் பண்ணுறேன், அது எப்படி, அது ஓகேவா, அதில் என்ன தப்பு இருக்குது? அதில் தான் நிக்கோட்டின் மட்டும் தானே இருக்குது, அந்த சிகரெட்டில் இருக்கக்கூடிய அந்த தார்லேருந்து வேறு எந்த கெட்ட ப்ராடக்ட்ஸும் அதில் இல்லையே, அதில் என்ன தப்புன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. டெஃபினட்டாக வேப்பிங்னாலேயே இப்போ நிறைய பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம். புரியுதுங்களா? ஏன்னா அந்த நிக்கோட்டினை வேப்பரைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு இதாக கொடுக்கறதுக்கு அந்த அட்ஜுவெண்ட் வருது பாருங்க, அது இட் சீம்ஸ் டு பி ஆஸ் அன்ஹெல்தி ஆஸ் தார். So அதனால even that is no good. So any form of nicotine is not acceptable. And when I say smoking, I don't mean only cigarette smoking. I also mean matta vidam like marijuana, cocaine. இந்த எந்த விதமான அடிக்ஷனும் they don't bring any good. So that obviously avoid all that. I know it's very easy said, but on the age I think people might not want to hear. பார்த்துக்கலாம். அது healthy food.
eating low carb, high protein, low fat, healthy food is good. Lots of vegetables, lots of fruits. It's always. நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஏதோ ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு இருந்த ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ யங்ஸ்டர்ஸ்ல நான் ரொம்ப ஆஃபனாக பார்க்கறது வந்து முன்ன தெரியாம இப்போ ஆஸ் தி ஏஜ் ஒரு 20-25 வென் லைக் யங் மேல்ஸ் மெயினாக சொல்றது பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்ட் ஹேவிங் டெவலப்பிங் பாடி மாஸ் லைக் போகும்போது அந்த டைம்ல வந்து தே ஸ்டார்ட் ஹேவிங் டிஃபிகல்ட்டி, எஸ்பெஷலி ஜிம் போனேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் மூச்சு விட முடியல. அண்ட் தட் சீம்ஸ் டு பி ஒன் டைம் வேர் ஆஸ்மா நான் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அண்ட் மெனி ஆஃப் தீஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அலர்ஜிஸும் இருக்கு, கிரானிக் சைனசைட்டிஸும் வருது. அண்ட் ஒன் திங் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது காரணம் தாடி. ஸோ அந்த ஃபேஷியல் ஹேரும் சரி, ஹேர் ரொம்ப திக்காக வச்சுக்கிறதுனால தே ஸ்வெட் அ லாட். அந்த ஸ்வெட் ஆகும்போது அந்த சைனஸஸ்லாம் இன்ஃபெக்ட் ஆகும்போது, இல்லைன்னா இந்த மூக்கோட அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லுவோம், அது நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. தே கேன் பி அது பிறவிலேயே இருக்கலாம், இல்லை ஏதாவது அடிபட்டு அது ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வெந்தே பியர்டு வச்சு ரொம்ப ஸ்வெட் ஆச்சுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் பீயிங் இன் சென்னை அது வந்து கொஞ்சமே பிரச்சனை ஜாஸ்தியாகுது. ஏன்னா நம்ம சென்னை காற்று வந்து இட்ஸ் வெரி ஹியூமிட் அண்ட் பொல்யூட்டட். ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் சீம் டு பி மேக்கிங் அ ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன். ஸோ என்னோட ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இப்படி தான் வந்தார். அவர் வந்து டெல்லியில் ரொம்ப வருஷம் இருந்தேன், டெல்லி பொல்யூஷனே நான் ஒன்றும் பண்ணல, இங்கே வந்து ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அந்த சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாலே எனக்கு தெரியுது அப்படின்பாரு. ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம், டேக் யுவர் பியர்டெல்லாம் எடுத்துருங்க. அண்ட் ஹீ ஃபைண்ட்ஸ் இட் ஒரு டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸ். கிளியராக சொல்லுவார், இல்லை நான் அதை எடுத்ததுலேருந்து ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள், வேர்வை கம்மியாக இருக்குது, ஹேரை ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறேன், ஜிம் போனாலும் இப்போ எனக்கு கஷ்டமாக இல்லை, அந்த இன்ஹேலரை ரெகுலராக எடுக்கிறதுலேருந்து ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள், என்னோட அலர்ஜிஸும் நல்லாவே கம்மியாக இருக்குங்கிறாரு. ஸோ ஐ திங்க் தட் சம்திங் தட் பீப்புள் கேன் திங்க் ஆஃப். பட் இன்னைக்கு அது ஒரு ஃபேஷனாக இருக்கலாம், நிறைய முடி வளர்க்குறது, நிறைய தாடி வளர்க்குறது அப்படின்றது அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது தான் என்னோட பிரின்சிபல். லைக் எல்லாரும் இதை பண்ணணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டதுன்னா யூ ஹாவ் டு டூ இட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் அ லாங் ஹேர், எனக்கு தலை பயங்கரமாக வேர்த்ததுன்னா ஐ ஜஸ்ட் கேனாட் ஹேண்டில் இட். ஸோ ஷார்ட் ஹேர் வச்சுக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் பண்ணணும். பட் நிறைய ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து நிறைய தாடி முடி வச்சுக்கிறது அட்வைசபிள்? டெஃபினெட்லி அட்வைசபிள் கிடையாது. ஓகே ஓகே. அது இந்த லங்ஸ் லைக் தே மே நாட் ஹேவ் ஆஸ்துமா, தே மைட் நாட் ஈவன் ஹேவ் அ லங் ப்ராப்ளம், பட் இதனாலேயே அவங்களுக்கு அந்த வேர்வனால நிறைய பிரச்சனைகள் வர, ஸ்கின் ரேஷஸ் வர வாய்ப்பு உண்டு. அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ டாக்டர். லங்ஸ் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பார்த்துருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.